விட்டுருக்காங்க. இது ஒரு மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்சிங்கிற அடிப்படையில் தான் பார்க்கணும். இது ஒண்ணு அவங்க சீட்டை நாங்க எடுத்துக்கிட்டோம், எங்க சீட்டை அவங்க எடுத்துக்கிறாங்க, எல்லாம் மியூச்சுவலா தேர்தலில் இணைந்து போட்டியிடுவதுங்கிற அடிப்படையில் ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு. அவ்வளவுதான். இல்ல எங்களுக்கு ஓரளவு இந்த அணி பலமா இருக்கிற சீட்டுன்னு பாக்குற போது எல்லாமே இதுதான் 40லயும் நாங்க வெற்றி பெற போறோங்கிறது உண்மைதான். திண்டுக்கல்ல கடந்த கால சிலங்கள்ல போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிற அந்த இடம்லாம் இருக்கிறனால அது அவங்க பேச்சுவார்த்தையில சுமூகமான உடன்பாடு ஏற்பட்டது. சிட்டிங் சீட்டு நாங்க சிட்டிங் சீட்டை விட்டுட்டோம், அவங்க ஸ்டாண்டிங் சீட்டை கொடுத்தாங்கலாம் பிரச்சனை கிடையாது. நாங்க எங்க சீட் அவங்க சீட்டை எங்கிட்ட கொடுத்தாங்க, நாங்க அவங்க எங்க சீட்டை கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான். ஆகவே அதாவது குஷ்பு சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை எங்களுக்கு இல்லை. குஷ்பு எல்லாம் என்ன அரசியல்வாதி என்னங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். அவங்க எத்தனை இடம் இன்னும் கடைசியா மாறாத கட்சி எந்த கட்சி இருக்குன்னு தெரியல. அதெல்லாம் அவங்க சொல்றதெல்லாம் நான் விமர்சிக்க, அதுக்கு பதில் சொல்லலாம் நான் விரும்பல. ஓகே. அவங்களுக்கு இன்னைக்கு என்னன்னா கடைசியா எல்லா ஆயுதங்களையும் இழந்துட்டாங்க. இனிமே எதையும் சொல்லி மக்கள் மத்தியில் ஓட்டு கேட்க முடியாது. கடைசி நேரத்தில் ராமர் கோயிலை கட்டணும்னு சொன்னாங்க, அதுவும் போகணும் பெருசா பலன் அடிக்கல. ஆகவே இப்போ சிஐஏ என்கிற சட்டத்தை பயன்படுத்தி மக்களை மத அடிப்படையில் பிரிச்சு மோதலை உண்டாக்கி வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த எலக்டோரல் பாண்டில் அவங்க முழுக்க அம்மனமாகி, நீதிமன்றம் அவங்களை முழுக்க அம்மனமாக்கி இருக்கு. அதுல இருந்து ஏற்படக்கூடிய பிரச்சனையை திசை திருப்பறதுக்கும் இதை பயன்படுத்தும் நினைக்கிறாங்க. அவ்வளவுதான். ஐயோ அப்படி இல்லைங்க. மேற்கு கிழக்கு தெற்கு வடக்குன்னு அப்படியெல்லாம் நாங்க பார்க்கல. காலங்காலமா நாங்க 2 இடங்கள்ல போட்டிட்டு இருக்கோம். ஏற்கனவே இதே திண்டுக்கல்ல நாங்க பாராளுமன்றத்தில் போட்டிட்டு இருக்கிறோம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதனால எந்த தொகுதியில போட்டியிட்டாலும் அது வடக்கா தெற்கா அப்படிலாம் நாங்க பார்க்கல. 2 பேச்சுவார்த்தையில பல கட்சிகளோடு தொகுதிகளை பங்கிட வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த அடிப்படையில் நாங்க பேசிருக்கோம். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். அதாவது தேர்தல் ஆணையரை பயன்படுத்தி பாஜக எவ்வளவு மோசமான காரியங்களை ஈடுபட்டிருக்குங்கிறது பத்திரிகையில் இப்ப செய்திகள் வந்திருக்கு. அதாவது தேசிய காங்கிரஸ் கட்சியை உடைச்சது, சிவசேனா உடைச்சி அந்த தலைவர்களுக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுத்தது, கட்சி சின்னத்தை கொடுத்தது, இதெல்லாம் பாஜகவுடைய நிர்பந்த. பாஜக தேர்தல் ஆணையரை பயன்படுத்தி முழுக்க தன்னுடைய அரசியல் ஆயுதமாக அதை மாற்றிருக்கு. அதுக்கு தலைமை தேர்தல் ஆணையர் முழுக்க துணை போயிருக்கிறார். அதை எதிர்த்து விமர்சிக்கிற முறையில தான் இன்னைக்கு அவர் உடனடியாக ராஜினாமா. இவ்வளவு மோசமா போயிருக்கு தேர்தல் கமிஷன். அதாவது இவ்வளவு வரலாற்றிலேயே தேர்தல் கமிஷன் தன்னுடைய நாணயத்தை இழந்து விட்டதுங்கிற அடிப்படையில் தான் அவர் ராஜினாமா பண்ணியிருக்கார். ஆகவே இது தேர்தல் கமிஷன் மட்டுமில்ல, தேர்தல் கமிஷனை தன்னுடைய பகடைக்காயாக பாஜக பயன்படுத்திய விளைவு இன்னைக்கு அவர் ராஜினாமா பண்ணியிருக்கார். அதான் வெளியில் வந்திருக்க செய்தி. நன்றி. இது நான் சொல்லிட்டேன். அப்புறம் இது வேற என்னது? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.